ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 9/1/1983. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். இரட்டை வெளிநாட்டு குழந்தைகளின் பாப்தாதாவின் ஆன்மீக உரையாடல். இன்று பாப்தாதா அனைத்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளை சந்திப்பதற்காக விசேஷமாக வந்திருக்கிறாங்க. இரட்டை வெளிநாட்டு குழந்தைகள் சந்திப்பதற்காக எப்பொழுதுமே காத்துட்டு இருக்கிறாங்க. இன்று பாப்தாதா இரட்டை வெளிநாட்டு குழந்தைகளுடன் ஒவ்வொருவருடைய விசேஷத்தை பற்றி ஆன்மீக உரையாடல் செய்ய வந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு ஸ்தானத்துக்கும் அதனுடைய விசேஷம் இருக்குது. சில இடங்கள்ல எண்ணிக்கை அதிகமாக இருக்குது, மேலும் சில இடங்கள்ல எண்ணிக்கை குறைவாக இருக்குது. இருந்தாலும் விலை மதிக்க முடியாத ரத்தினம், விசேஷ ரத்தினமாக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க கொஞ்சம் இருந்த போதிலும் தன்னுடைய பங்கை மிக நல்ல முறையில் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி குழந்தைகளின் ஊக்கம் உற்சாகத்தை பார்த்து, குழந்தைகளினுடைய சேவையை பார்த்து பாப்தாதா மகிழ்ச்சி அடைகிறாங்க. விசேஷ ரூபத்துல வெளிநாட்டின் 4 மூலைகளிலுமே தந்தையை பிரத்யட்சம் செய்யும் திட்டத்தை நடைமுறையில கொண்டு வருவதில் நல்ல வெற்றியை அடைந்துட்டு இருக்கிறாங்க. அனைத்து மதங்களின் ஆத்மாக்களை தந்தையுடன் சந்திக்க வைப்பதற்கான முயற்சியை நன்றாக செஞ்சிட்டு இருக்கிறாங்க. சேவையினுடைய ஈடுபாடு மிக நன்றாக இருக்குது. தன்னுடைய அலைந்து கொண்டிருந்த ஆத்மாவுக்கு புகலிடம் கிடைத்ததின் அனுபவி ஆன காரணத்தினால மற்றவர்களுக்காகவும் இரக்கம் வருது. யாரெல்லாம் தொலைதூரத்தில் இருந்து வந்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு செல்லணும், மேலும் மற்றவர்களையும் அழைத்து வரணும் அப்படிங்கிற அந்த ஊக்கம் இருக்குது. இந்த திட எண்ணம் அனைத்து குழந்தைகளுக்கும் தூரமாக இருந்த போதிலும் நெருக்கத்தை அனுபவம் செய்வித்தது. ஆகையினால எப்பொழுதும் தன்னை பாப்தாதாவினுடைய ஆஸ்திக்கு உரிய ஆத்மா அப்படின்னு புரிஞ்சு நடந்துட்டு இருக்கிறார். ஒரு பொழுதும் ஏதாவது வீணான எண்ணத்தினுடைய ஆதாரத்துல தன்னை குழப்பத்துல கொண்டு வராதீங்க அப்படின்னு பாபா சொல்றாங்க. நீங்க ஒவ்வொரு கல்பத்திலும் பாத்திரமானவங்க. நல்லது. இன்றோ பார்ட்டிகளோடு சந்திக்கணும். சந்திப்பதற்கான முதல் வாய்ப்பு அமெரிக்கா பார்ட்டிக்கு கிடைச்சிருக்குது. ஆகையினால அமெரிக்காவை சேர்ந்தவங்க அனைவரும் ஒன்றாக சேர்ந்து சேவையில் அனைவரையும் விட நம்பர் 1 அதிசயமும் செஞ்சு காண்பிப்பீங்க தான் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. இப்போ மாநாட்டிற்கு மிகப்பெரிய விஐபியை யார் அழைச்சிட்டு வராங்க அப்படின்னு பார்க்கலாம். நம்பர் 1 விஐபி எங்கிருந்து வர்றார்? அப்போ அங்கே இருக்கிறவங்கள அமெரிக்காவில் இருந்துன்னு சொல்கிறாங்க. பார்க்க போனால் தந்தையினுடைய குழந்தைகள் நீங்கள் அனைவரையும் விட மிகப்பெரிய விஐபிகள். உங்களை விட பெரியவர்கள் யாருமே இல்லை. ஆனால் யார் இந்த உலகத்தின் விஐபிகளாக இருக்கிறாங்களோ அந்த ஆத்மாக்களுக்கும் செய்தி கொடுப்பதற்கான இந்த வாய்ப்பு, இவர்களுடைய பாக்கியத்தை உருவாக்குவதற்காக இந்த முயற்சி செய்ய வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அவங்க தன்னை இந்த உலகத்தில் பெரியவர்கள் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா? ஆகையினால சிறிய நிகழ்ச்சிகளில் வருவது தனக்கு மரியாதை இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆகையினால பெரிய நிகழ்ச்சியில் பெரியவர்களை அழைப்பதற்கான வாய்ப்பு பொதுவாக பாப்தாதா குழந்தைகளை மட்டும்தான் சந்திக்கிறார். மேலும் அவர்களோடு ஆன்மீக உரையாடல் செய்கிறார். விசேஷமாக வருவதே குழந்தைகளுக்காக மட்டும்தான். பிறகு இந்த மாதிரி மனிதர்களும் எங்களுக்கு எங்களுடைய தகுதிக்கு ஏற்ற அழைப்பு கிடைக்கல அப்படின்னு புகார் இருந்துடக்கூடாது என்பதற்காகத்தான். மேலும் இந்த புகார்களை நிறைவேற்றுவதற்காக இந்த அனைத்து நிகழ்ச்சிகளும் உருவாக்கப்படுகின்றன. பாப்தாதாவுக்கோ குழந்தைகள் மேல் அன்பு இருக்குது, மேலும் குழந்தைகளுக்கு பாப்தாதா மேல் அன்பு இருக்குது. நல்லது. அனைத்து இரட்டை வெளிநாட்டினரும் உடலால் மற்றும் மனதால் திருப்தியாக இருக்கீங்களான்னு கேட்குறாங்க.
கொஞ்சமாவது யாருக்காவது உடலின் மற்றும் மனதனுடைய பிரச்சனை ஏதாவது என்னமோ இல்லையே? உடல் நோயிற்றிருக்கிறது. ஆனால் உடல் நோயின் காரணமா மனம் பாதிக்கப்பட வேண்டாம். எப்போதுமே குஷியில நடனமாடிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உடலும் சரியாயிடும். மனதினுடைய குஷியின் மூலம் உடலையும் நடத்துவீங்க அப்படின்னா 2 பயிற்சிகளும் ஆயிடும். குஷி ஆசீர்வாதம் மற்றும் பயிற்சி மருந்து. அப்படி ஆசீர்வாதம் மற்றும் மருந்து 2ம் இருப்பதனால சுலபமாக ஆயிடும். இரவு தூக்கம் வரதில்லை என்று ஒரு குழந்தை சொன்னாங்களாம். அதுக்கு பாபா சொல்றாங்க, தூங்குவதற்கு முன்பு யோகாவில் அமர்ந்தீங்க அப்படின்னா பிறகு தூக்கம் வந்துடும் அப்படின்னு. யோகாவில் அமரும் நேரம் பாப்தாதாவின் குணங்களினுடைய பாடலை பாடுங்க. குஷி ஏற்படும் காரணத்தினால வலி மறந்து போயிடும். குஷி இல்லாமல் நான் ஆத்மா அப்படிங்கிற இந்த முயற்சி மட்டும் செய்யறீங்க என்பதனால வலியும் அனுபவமாகுது. குஷியில இருந்தீங்க அப்படின்னா வலியும் மறந்துடும். ஏதாவது ஒரு விஷயத்துல யாருக்காவது ஏதாவது கேள்வி இருக்குது அல்லது சின்ன விஷயங்கள்ல எப்பொழுதாவது விரைவில் குழப்பம் அடைஞ்சிடுறீங்க அப்படின்னா அந்த சின்ன சின்ன விஷயங்களை உடனே தெளிவுபடுத்திக்கிட்டு மேலே சென்று கொண்டே இருங்க. அதிகமா யோசிக்கும் பழக்கம் உள்ளவராக ஆகாதீங்க. என்னென்ன யோசனை வருதோ அதை அங்கேயே அழிச்சிடுங்க. ஒரு யோசனைக்கு பின்னால் அநேக யோசனைகள் ஓடுறதுனால மனநிலை மற்றும் உடல் 2ன் மேலும் பாதிப்பு ஏற்படுது. ஒரு யோசனைக்கு பின்னால அநேக யோசனைகள் ஓடுறதுனால பிறகு மனநிலை மற்றும் உடல் 2ன் மேல் பாதிப்பு ஏற்படுது. ஆகையினால இரட்டை வெளிநாட்டு குழந்தைகளுக்கு யோசிக்கும் விஷயத்தில் 2 கவனம் கொடுக்கணும். ஏன்னா தனியாக இருந்து யோசிக்கும் இயற்கையான பழக்கம் உள்ளவர்களாக இருக்கீங்க. இந்த பழக்கம் இருக்கும் காரணத்தினால இங்கேயும் சின்ன சின்ன விஷயத்துல அதிகம் யோசிக்கிறாங்க. யோசிப்பதில் நேரம் வீணாகுது, குஷியும் காணாமல் போயிடுது, மேலும் உடல் அதிகமாக பாதிப்பு ஏற்படுது. அதன் காரணமாக யோசனை ஓடுது. எனவே உடல் மற்றும் மனம் 2யும் எப்போதும் குஷியாக வைத்துக் கொள்வதற்கு குறைவாக யோசிங்க. ஒருவேளை யோசிக்கணும் எப்படி இருந்தா ஞான ரத்தனங்களை பற்றி யோசிங்க. வீணான எண்ணங்களை ஒப்பிடும் பொழுது சக்திசாலியான எண்ணம் ஒவ்வொரு விஷயத்திலும் இருக்குது. உதாரணமா தனது மனநிலை மற்றும் யோகாவை பற்றி என்னுடைய பங்கோ அந்த அளவு தென்படல, யோகா செய்ய முடியல அப்படின்னு வீணான எண்ணங்கள் ஓடுது. அசரீரி ஆவறது இல்லை. இதுதான் வீணான எண்ணம்னு பாபா சொல்றாங்க. அதற்கு பதிலாக சக்திசாலியான எண்ணத்தை வைங்க. நினைவே என்னுடைய இயற்கையான குணம். குழந்தைகளின் இயற்கையான குணமே தந்தையை நினைவு செய்யறது தான். ஏன் நடக்காது? கண்டிப்பா நடக்கும். நான் யோகி இல்லை அப்படின்னா வேறு யார் யோகியாக ஆவாங்க? நான் தான் ஒவ்வொரு கல்பத்திலும் சகஜ யோகி. அந்த மாதிரி வீணானதற்கு பதிலா சக்திசாலியான எண்ணங்களை ஓட விடுங்க அப்படின்னு பாபா சொல்றாங்க. என்னுடைய உடல் செயல்பட முடியாது அப்படின்னு வீணான எண்ணங்களை ஓட்டாதீங்க. அதற்கு பதிலா இந்த கடைசி பிறவியில் தந்தை என்னை தன்னுடைய குழந்தையாக ஆக்கியிருக்கிறார். இந்த பழைய உடல் மூலமா பல பிறவிகளுக்கான ஆஸ்தியை அடைஞ்சிட்டேன். மனமுடைய செய்யும் எண்ணத்தை வைக்காதீங்கிறாங்க பாபா. ஆனா குஷியான எண்ணத்தை வைங்க. ஆஹா, என்னுடைய பழைய உடலே இதுதான் என்னை பாபாவுடன் சந்திக்க வைப்பதற்கு காரணமாக இருந்தது. ஆஹா என்று சொல்லிக்கொண்டே இருங்க. எப்படி குதிரையை மிக அன்போடு தட்டி கொடுத்து ஓட வைத்தால் நல்லா ஓடும். ஒருவேளை குதிரையை அடிக்கடி தார் கம்பால் குத்துனீங்க அப்படின்னா இன்னும் தொந்தரவு கொடுக்கும். இந்த உடலும் உங்களுடையது. இதை அடிக்கடி இது பழையது, பிரயோஜனமற்ற உடல் அப்படின்னு சொல்லாதீங்க. இப்படி சொல்றீங்க அப்படின்னா தார் கம்பால் குத்துவதாகும். குஷியோடு இதனுடைய பெருமையை பாடி இதை செய்வித்து கொண்டே இருங்க. பிறகு இந்த பழைய உடல் தொந்தரவு செய்யாது, மிகுந்த சகயோகம் கொடுக்கும். உறுதிமொழி செய்தும் செல்றோம் இருந்து மாயா வந்துடுது அப்படின்னா அங்க யாரோ சொல்றாங்க. மாயாவை பார்த்து ஏன் பயப்படுறீங்கன்னு பாபா கேட்குறாங்க. உங்களுக்கு பாடம் கற்பிப்பதற்காக மாயா வருது, பயப்படாதீங்க, பாடம் கற்றுக்குங்க.
சில நேரம் சகித்துக் கொள்வதற்கான பாடம், சில நேரம் ஒரே சீரான நிலையில் இருப்பதற்கான பாடத்தை கற்பிக்குது. சில நேரம் அமைதி சுரூபமாவதற்கான பாடத்தை உறுதியாக்குவதற்காக வருது. மாயா வந்துவிட்டது அப்படின்னு அந்த ரூபத்துல பார்க்காதீங்க. அப்படி பார்த்தா பயந்துருவீங்க. ஆனால் மாயாவும் சகயோகியாகி தந்தையிடம் படித்த பாடத்தை உறுதியாக்குவதற்காக வந்திருக்குது. மாயாவை சகயோகியின் ரூபத்தில் புரிஞ்சுக்கிங்க, எதிரியாக அல்ல. பாடத்தை உறுதியாக்குவதற்காக சகயோகி என்றால் உங்களுடைய கவனம் முழுமையும் அந்த விஷயத்துல போயிடும். பிறகு பயப்படுவது குறைஞ்சிடும். மேலும் தோல்வி அடைய மாட்டீங்க. பாடத்தை உறுதி செய்து அங்கதனுக்கு சமமாக ஆயிடுவீங்க. ஆகையினால மாயாவை பார்த்து பயப்படாதீங்க. எப்படி சின்ன குழந்தைகளை பயமுறுத்துவதற்காக தாய் தந்தையர் காக்கா வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்கள் அனைவரும் கூட மாயாவை காக்கா ஆக்கிவிட்டீர்கள். பார்க்க போனா உங்களிடம் வருவதற்கு மாயா அதுவே மிகவும் பயப்படுது. ஆனால் சுயம் நீங்கள் பலவீனமாக இருக்கீங்க, மாயாவை வரவேற்கிறீங்க. இல்லை அப்படின்னா மாயா வரவே வராது. அதுவும் விடை பெறுவதற்காக நின்று கொண்டு இருக்குது. மாயாவும் என்னுடைய கடைசி நாள் எது அப்படின்னு காத்துட்டு இருக்குது. இப்போ மாயாவுக்கு விடை கொடுப்பீர்களா அல்லது பயப்படுவீர்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. இரட்டை வெளிநாட்டினரிடம் இந்த ஒரு விசேஷம் இருக்குது பாபா சொல்கிறாங்க. அதாவது பறக்கிறாங்க அப்படின்னா மிக வேகமாக பறக்கிறாங்க. மேலும் பிறகு பயப்படுறாங்க அப்படின்னா சின்ன ஈயை பார்த்தும் பயந்துடுறாங்க. ஒரு நாள் மிகுந்த குஷியில் நடனமாடிக்கிட்டே இருப்பாங்க. மேலும் அடுத்த நாள் பிறகு முகம் மாறிடும். இந்த இயல்பை மாற்றம் செய்யுங்கன்னு பாபா சொல்கிறாங்க. பாபா கேட்குறாங்க, இதற்கு காரணம் என்ன அப்படின்னு. இந்த அனைத்து காரணங்களுக்கும் அஸ்திவாரம் சகித்து கொள்ளும் சக்தியில் குறைவு இருக்குது. சகித்து கொள்ள முடிய சமஸ்காரம் தொடக்கத்தில் இருந்தே இல்லைங்கிறாங்க பாபா. ஆகினால விரைவில் பயந்துடுறீங்க. ஸ்தானத்தை மாற்றுவீர்களா அல்லது யாரால் தொந்தரவு அடைவீர்களோ அவங்கள மாற்றிடுவீங்களான்னு கேட்குறாங்க. ஸ்தானத்தை மாற்றுவீங்களா அல்லது யாரால தொந்தரவு அடைவீங்களோ அவங்கள மாற்றிடுவீங்களான்னு கேட்குறாங்க. தன்னை மாற்றிக்கொள்ள மாட்டீர்களா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த சமஸ்காரம் இருக்குது இல்லையா, அதை மாற்றணும். நான் என்னை மாற்றணும், ஸ்தானத்தை அல்லது மற்றவர்களை மாற்ற வேண்டாம். ஆனால் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். இதை அதிகம் நினைவில் வைங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. புரிந்ததா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது வெளிநாட்டினர் சமஸ்காரத்தை மாற்றி சுய தேசத்து சமஸ்காரத்தை உருவாக்கிடுங்க. சகித்து கொள்பவனுடைய அவதாரம் ஆகிடுங்க. இதைத்தான் நீங்கள் நாம் அனுசரித்து போக வேண்டும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஒதுங்கி விடவும் கூடாது, விடவும் கூடாது. அன்னம் மற்றும் கொக்கினுடைய விஷயம் வேறு. அவர்களுக்குள்ள மோதல் இருக்கும். அதுவும் எவ்வளவு முடியுமோ அவங்களுக்காக சுப பாவனையோடு முயற்சி செய்வது நம்மளுடைய கடமை. அந்த மாதிரி உதாரணமும் இருக்குது. யார் முற்றிலும் எதிர்ப்பு செய்பவர்களாக இருந்தாங்க, ஆனால் சுபபாவனை மூலம் பொறுப்பில் இருக்கிறவங்களை விட முன்னுக்கு சென்று கொண்டிருக்கிறாங்க. ஆகையினால சுப பாவனையினுடைய முழு சக்தியோடு முயற்சி செய்யணும். ஒருவேளை இதற்கு பிறகும் நடக்கலை அப்படின்னா பிறகு டைரக்ஷன் பெற்று அடுத்த அடி எடுத்து வைக்கணும். ஏன்னா பல தடவைகள் அந்த மாதிரி ஒதுங்கி விடுவதனாலும் சில நேரங்களில் சேவைக்கு பாதகமான விஷயங்களும் நடந்துடுது. மேலும் பல தடவைகள் அந்த மாதிரியும் ஆயிடுது. வரக்கூடிய பிராமண ஆத்மாக்களினுடைய குறை இருக்கும் காரணத்தினால மற்ற ஆத்மாக்களும் பாக்கியத்தை பெறுவதிலிருந்து வஞ்சிக்கப்பட்டுடுறாங்க. ஆகையினால முதல்ல நீங்கள் செஞ்சு பாருங்க. பிறகு ஒருவேளை இது பெரிய பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா பொறுப்பில் இருக்கும் ஆத்மாக்கள்கிட்ட சரி பார்த்துக்குங்க. பிறகு அவரும் பிரிந்து தனியாக ஆவதுதான் சரி அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அதன் பிறகு நீங்கள் பிரிந்து தனியாக சென்று விடுகிறீர்கள் என்றால் உங்கள் மேல் பொறுப்பு இருக்காது. நீங்கள் டைரக்ஷன் படி நடக்கணும். பிறகு நீங்கள் கவலை இல்லாமல் இருக்கலாம். பல தடவைகள் அந்த மாதிரியும் ஆகுது. ஆவேசத்தில் விட்டு விட்டார்.
ஆனால் தன்னுடைய தவறின் காரணமாக விட்ட பிறகும் அந்த ஆத்மா ஈர்த்து கொண்டே இருக்குது, புத்தி சென்று கொண்டே இருக்குது. இதுவும் பெரிய தடையாக ஆயிடுது. உடலால் பிரிஞ்சிட்டாங்க, ஆனால் மனதால் கணக்கு வழக்கு இருக்கும் காரணத்தினால ஈர்த்து கொண்டே இருக்கும். ஆகையினால பொறுப்பாளர் ஆகியிருக்கும் ஆத்மாக்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. ஏன்னா இதுவும் கர்மங்களின் தத்துவம். வலுக்கட்டாயமாக துண்டிப்பதனாலும் மனம் அடிக்கடி சென்று கொண்டே இருக்கும். கர்மத்தினுடைய தத்துவத்தை ஞான சொரூபமாகி தெரிஞ்சுக்கிங்க. பிறகு சரிபார்க்க செய்யுங்க. பிறகு கர்ம பந்தனத்தை ஞானம் நிறைந்தவராகி அகற்றுங்க. மற்றபடி பிராமண ஆத்மாக்களில் நமக்கு சமமானவர்களாக இருக்கும் காரணத்தினால பொறாமை உருவாகுது. பொறாமையின் காரணமாக சமஸ்காரம் மோதல் ஏற்படுது. ஆனால் யார் நம்மை போன்று இருப்பவர்களை பொறுப்பாளராகி ஆக்கியிருப்பது யார் அப்படின்னு விசேஷமா இந்த விஷயத்தை யோசிச்சு பாருங்க. இவர் இந்த சேவையில் வந்துட்டார், இன்னார் டீச்சர் ஆகிட்டார், நம்பர் 1 சேவை செய்பவராக ஆகிட்டார் அப்படின்னு அவரை பார்க்காதீங்க. ஆனால் அந்த ஆத்மாவை பொறுப்பில் இருப்பவராக ஆக்கியது யார் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. பொறுப்பாளராக இருக்கும் விசேஷ ஆத்மா மூலம்தான் அவருக்கு சேவை கிடைக்குது. ஆனால் பொறுப்பாளர் ஆகியிருக்கும் டீச்சரையும் யார் பொறுப்பாளர் ஆக்கியது? இதுல இப்போ இடையில தந்தை இருந்து விட்டார் என்றால் மாயா ஓடிடும், பொறாமை ஓடிடும். ஆனால் எப்படி பழமொழி இருக்குது இல்லையா? தந்தை இருப்பார் அல்லது பாவம் இருக்கும். தந்தை இருப்பார் அல்லது பாவம் இருக்குங்கிறது பழமொழி. எப்போ தந்தையை இடையிலிருந்து எடுத்துடுறீங்களோ அப்போ பாவம் வருது. பொறாமையும் பாவ காரியம்தான். ஒருவேளை தந்தை பொறுப்பாளர் ஆக்கியிருக்கிறார் அப்படின்னா தந்தை என்ன காரியம் செய்கிறாரோ அதில் நன்மை தான் இருக்குது. ஒருவேளை அவருடைய ஏதாவது விஷயம் பிடிக்கல, தவறாகவும் ஆக முடியும். ஏன்னா அனைவரும் முயற்சி செய்கிறாங்க. ஒருவேளை தவறு என்றாலும் தன்னுடைய சுப பாவனையுடன் மேலே கொடுத்து விடணும். பொறாமை வசப்பட்டல்ல, ஆனால் தந்தையின் சேவை என்னுடைய சேவை என்று இந்த சுபபாவனையோடு உயர்ந்த பொறுப்போடு விஷயத்தை மேலே கொடுத்துடணும். கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அதை பற்றி கவலையற்றவராக ஆகிடுங்க. இந்த விஷயத்தை சொன்னேன், அதுக்கு என்ன ஆச்சு என்று யோசிக்காதுங்க. எதுவுமே ஆகலை, ஆனதா அல்லது இல்லையா அப்படிங்கிற இந்த பொறுப்பு பெரியவர்களுடையதாக ஆயிடுது. நீங்கள் சுபபாவனையோடு கொடுத்துட்டீங்க. இப்போ உங்களுடைய வேலை தன்னை காலியாக்குவது. பெரியவர்களின் கவனத்தில் விஷயம் வரல என்று பார்க்குறீங்க அப்படின்னா 2வது தடவை எழுதுங்க. ஆனால் சுப பாவனையோடு. ஒருவேளை பொறுப்பில் இருக்கிறவங்க இந்த விஷயத்தை விட்டுடுங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எண்ணத்தையும் நேரத்தையும் வீணாக இழக்காதீங்க, பொறாமைப்படாதீங்க. ஆனால் யாருடைய காரியம், யார் பொறுப்பாளர் ஆக்கியிருக்கிறாரோ அவரை நினைவு செய்யுங்க. எந்த விஷயத்தின் காரணமாக அவரை விசேஷமானவராக ஆக்கி இருக்கிறாங்க அந்த விசேஷத்தை தன்னில் தாரணை செஞ்சீங்க அப்படின்னா பந்தயம் ஆயிடும், போட்டி ஆகாது. புரிந்ததா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. ஒரு பொழுதும் நிலை குலைந்து போகக்கூடாது. யாராவது ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் என்ன நோக்கத்தோடு சொன்னீங்க அப்படின்னு அவரிடமே கேட்கணும். ஒருவேளை அவர் அதை தெளிவுபடுத்தல் அப்படின்னா பொறுப்பாளராகி இருப்பவரிடம் இதில் என்னுடைய தவறு என்ன என்று கேட்கணும். ஒருவேளை மேலே சோதனை செய்து சரி பார்த்து உங்களுடைய தவறு இல்லை அப்படின்னா நீங்கள் கவலையற்றவராக ஆயிடுங்க. பிராமண ஆத்மாக்கள் மூலமாக இங்கேயே கணக்கு வழக்கை முடிக்கணும் என்று ஒரு விஷயத்தை அனைவரும் புரிஞ்சுக்கணும். தர்மராஜரிடமிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு எங்காவது பிராமணர் காரணமாகி விடுகிறார். ஆகையினால இந்த பிராமண பரிவாரத்தில் என்ன நடக்குதுன்னு பயப்படாதீங்க. பிராமணர்களுடைய கணக்கு வழக்கு பிராமணர்கள் மூலமாகத்தான் முடியணும். அது முடிவடைந்து கொண்டிருக்கிறது என்ற இந்த குஷியிலேயே இருங்க. கணக்கு வழக்கு முடிந்தது, மேலும் முன்னேற்றம் ஏற்பட்டது. சின்ன சின்ன விஷயத்தில் குழப்பமடைய மாட்டோம், பிரச்சனையாக ஆக மாட்டோம். ஆனால் பிரச்சனைக்கு தீர்வு காண்பவர்களாக ஆவோம் என்று இப்போ ஒரு உறுதிமொழி கொடுங்க அப்படிங்கிறாங்க பாபா. புரிந்ததா கேட்குறாங்க. வரதானம் தன்னுடைய சக்திகள் மற்றும் குணங்கள் மூலமாக பலமற்றவரை சக்தி நிறைந்தவராக ஆக்கக்கூடிய சிரேஷ்ட வள்ளல் மற்றும் சகயோகியாக ஆகுக.
பாபா சிரேஷ்ட வள்ளல் மற்றும் சகயோகியாக ஆகுகங்கிற வரதானம் கொடுக்கிறார். அதுக்கு பாபா சொல்றாங்க, தன்னுடைய சக்திகள் மற்றும் குணங்கள் மூலமா யாரெல்லாம் பலமற்றவராக இருக்கிறாங்களோ அவங்கள சக்தி நிறைந்தவராக ஆக்கணும். அப்போ உயர்ந்த நிலை இருக்கிற உண்மையான குழந்தைகளின் அனைத்து சக்திகள் மற்றும் அனைத்து குணங்களும் நேரத்துக்கு ஏத்த மாதிரி எப்பொழுதும் சகயோகியாக இருக்கின்றன. அவர்களுடைய சேவையின் விசேஷ சொரூபம் தந்தை மூலமாக கிடைத்திருக்கும் குணங்கள் சக்திகளை அஞ்ஞானி ஆத்மாக்களுக்கு தானம் செய்வது மற்றும் பிராமண ஆத்மாக்களுக்கு சகயோகம் கொடுப்பது, பலமற்றவரை சக்தி நிறைந்தவராக ஆக்குவது என்ற இதுதான் சிரேஷ்ட தானம் மற்றும் சகயோகம். எப்படி வாய்மொழி மூலம் மனசக்தி மூலம் சேவை செய்கிறாங்க, அந்த மாதிரி பிராப்தி ஆகியிருக்கும் குணங்கள் சக்திகளின் சகயோகத்தை மற்ற ஆத்மாக்களுக்கு கொடுங்க, பிராப்தி செய்யுங்கிறாங்க பாபா. ஸ்லோகன், யார் திட நிச்சயத்தோடு பாக்கியத்தை நிச்சயம் செய்துடுறாங்களோ அவங்க தான் எப்பொழுதும் கவலையின்றி இருக்கிறாங்க. யார் திட நிச்சயத்தோடு பாக்கியத்தை நிச்சயம் செஞ்சிடுறாங்களோ அவங்க தான் எப்பொழுதும் கவலை இல்லாமல் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க பாபா. நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி.